இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான்பின் வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன். தெரிந்து கொண்ட வேத பகுதி நெகேமியா 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனுடைய நியாயபரமான புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். இங்க பாத்தீங்கன்னா நாம் நியாயபரமான புஸ்தகத்தை வாசித்து அதன்படி செய்கிறோமா? அப்படி செய்யலனா தொடர்ந்து வாசிப்போம். இங்க பாத்தீங்கன்னா நெகேமியா 8ஆம் அதிகாரத்துல பாக்குறோம், எஸ்ராவுக்கு ஜனங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு கூடி நியாயபரமான புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படியாக நியாயபரமான புஸ்தகத்தை கொண்டு வந்து எல்லோரும் கேட்கத்தக்க அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயபரமான புஸ்தகத்தை கவனமாய் செவி கொடுத்தார்கள். நாமளும் கவனமாக செவி கொடுக்கிறவர்களாய் காணப்படுறோமா? இப்ப பாத்தீங்கன்னா ஜனங்கள் எல்லோரும் நியாயபரமான புஸ்தகத்தை வார்த்தைகளை கேட்ட போது அழுதுபடியால் ஜனங்கள் எல்லோரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நியாயபரமான புஸ்தகத்தை வாசிக்கும் போது நம்மளும் உணர்வடைகிறவளாய் காணப்படுறோமா? வேதாகம் கூறுகிறது, உபாகமம் 17ஆம் அதிகாரம் 20வது வசனம், ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். நம்முடைய வாழ்க்கையிலும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் வேதாகமத்தை வாசிக்கிறவர்களாய் காணப்படணும். கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயபரமான வார்த்தைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கிறது மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கும் கவனமாய் இருக்கும்படி அதை நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி உங்கள் மனதிலே வையுங்கள். உங்க பிள்ளைகளுக்கும் நியாயபரமான புஸ்தகத்தை பத்தி கூறுகிறாய், அதனுடைய அர்த்தத்தையும் அதனுடைய செயல்களையும் செயல்படுத்துகிறாய் கூறணும். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சண்டே கிளாஸ்க்கு பிள்ளைகளை அனுப்பும் போது ஒருவேளை உங்களுடைய வார்த்தைகளை கேட்கலனா கூட சண்டே கிளாஸ்ல சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்களை சொல்லிக் கொடுக்கிற வார்த்தைகளை கவனமாய் கேட்பாங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளை வீட்டுல வைக்காதபடி சண்டே கிளாஸுக்கும் சில மீட்டிங்களுக்கும் வாலிப மீட்டிங்களுக்கும் அனுப்பும் போது அந்த நியாயபரமான புஸ்தகத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அந்தந்த காரியங்கள் ஆசிரியர்கள் கூறும் போது அவர்கள் அதை கேட்டுக்கொள்வார்கள். இப்ப வேதம் சொல்லுகிறது, யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பாக்குறோம், இந்த நியாயபரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதினபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி நீ இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். பாத்தீங்களா, உங்களுடைய வழியை வாய்க்க பண்ணும்படியாக நம்ம இரவும் பகலும் நியாயபரமான புஸ்தகத்தை வாசிக்கும் போது நம்முடைய வழியை தேவன் வாய்க்க பண்ணுகிறாராய் காணப்படுறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நியாயபரமான புஸ்தகத்தை தொடர்ந்து அனுதினமும் வாழ்க்கையில் இரவும் பகலும் வாசித்து பிரயாசப்படும் போது உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் வாய்க்க செய்வார். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஏழையான கையிலையும் 1 லட்சம் இருக்கும்போது பணக்காரன் கையிலையும் 1 லட்சம் இருக்கும்போது 2 பேர் கையில இருக்கிறதும் ஒரே பணமாக தான் காணப்படும். ஏழைக்காரன்ட்ட இருக்கிறது ஒரு குறைந்த பணமாகவோ இல்ல பணக்காரன்ட்ட இருக்கிறது கூடுதல் பணமாகவோ காணப்படாது. 2 பேருக்கும் சமநிலையில் 1 லட்சம் 1 லட்சமாக தான் காணப்படும். அதே போல் யாரு முன்னாடி நின்று செயல்பட்டாலும் அது அவர்கள் கூறுகிற நியாயபரமான புஸ்தகத்தில் உள்ள அர்த்தங்களாக தான் காணப்படும். அதை விட்டுவிட்டு நம்ம இன்னார் என்று பார்க்கும் போது இன்னார் என்று செயல்படும் போது இது நமக்கு தெரிந்த காரியம் தானே, இதை பத்தி தான் சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம நினைக்காதபடி, ஏன்னா நம்ம நியாயபரமான புஸ்தகத்தை வாசிக்கும் போது சில காரியங்களை சில பேர் சொல்லும் போது வித்தியாசமாக இருக்கும்போது அந்த காரியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளணும். இங்க பாத்தீங்கன்னா ஏசப்பா ஜபாலயத்திலே உபதேசம் பண்ண தொடங்கின போது அநேகர் கேட்டு இவன் தச்சன் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். நமக்கு முன்னாடி நிற்பவர் இன்னார் என்று சில பேர் பார்ப்பதால் அவர்களால் அவர்கள் சொல்லும் எந்த வார்த்தைகளும் ஏற்றுக்கொள்ளாத முடியாத காரியமா காணப்படுகிறது. இப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் தினம் தினம் வேதத்தை வாசிக்கிறவர்களாய் செயல்படுறோமா? வேதம் எனக்கு ஆகாரமாய் தினமும் ருசித்திடுவே, வேதம் எனக்கு ஆகாரமாய் தினமும் ருசித்திடுவே. தினம் தினம் தேவனுடைய நியாயபரமான புஸ்தகத்தை வாசிக்கிறவர்களாய் நம்ம காணப்படணும். இங்க பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை நியாயபரமான புஸ்தகத்தை இன்ட்ரெஸ்டோடு வாசிக்கணும். இப்ப இன்ட்ரெஸ்ட் வரணும்னு சொன்னா அந்த வாசிக்கும் போது அந்த பகுதியை நம்ம நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கிடணும். அப்படி நோட்ஸ்ல எழுதி வைக்கும் போது நம்ம தினம் தினம் அடுத்தடுத்த பகுதியில வாசிக்கும் போது நமக்குள்ளாக ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுகிறது. அப்படி இன்ட்ரெஸ்ட் ஏற்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் தினம் தினம் வாசிக்கிறதுக்கு நம்மளும் பிரயாசப்படுவோம். உங்களுடைய வாழ்க்கையில் நியாயபரமான புஸ்தகத்தை கைக்கொண்டு அதன்படி நடக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் மகிமைப்படுத்த வல்லவர். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வழியை வாய்க்க செய்வார். ஆமென்.